ஆதிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி. அப்பனே முருகா போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். 10/6/2025 பௌர்ணமி திதி வருகிறது. 25/6/2025 அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் 2 வாரமும் 11ஆம் இடத்தில் 2 வாரமும் இருக்கார். 10ல் இருந்தாலும் சிறப்பு. 11 லாபஸ்தானத்தில் பாருங்கள், புதனும் இருக்கார், குருவும் இருக்கார். சூப்பருங்க. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அளப்பரிய பலன். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும். எங்கு சென்றாலும் வெற்றி, எதை தொட்டாலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒரு தருணம். பல மழை பொழிய போகிறது. இருந்த போதிலும் உங்களுக்கு பாருங்கள், 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. பேசுவதில் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி 3ஆம் இடம் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும். முக்கியமாக கணவன் மனைவி ஒற்றுமை, கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். சமூகத்தில் இருந்து வந்த பேர் ரொம்ப இன்னும் அதிகரிக்கும். உங்களுக்கு சிறப்பான ஒரு நேரம். இருந்தாலும் அஷ்டமத்து சனி நடப்பதால் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி 9ல் சுக்கிரன், லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதமாக இது விளங்குகிறது. ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் 11ஆம் இடத்தில் கடைசி வாரம் 2 வாரம் இருக்கிறதாலையும் உங்கள் சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் தொழில் உத்தியோகத்தை பற்றியே திங்க் பண்ணி சிறப்பாக முனைப்போடு செய்து சாதிக்க போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க, அற்புதமாக இயங்க போகிறீங்க. இதில் ஒன்றும் பாருங்கள், குருவும் 11ல் இருக்கார், ராசிநாதனும் 11ல் இருக்கார், புதனும் 11ல் இருக்கார். அப்போது சிறப்பான வருமானம், சிறப்பான இந்த மாதம் சிறப்பாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் 18, 19, 20 சந்திராசிரம நாள் வருது. எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. முருகப்பெருமானை வழிபாடு செய்து. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.